வெகு நாட்களாக வெளியூரிலிருந்த தெனாலிராமன் ஊருக்குள் நுழைந்தவுடன் மக்கள் குழுக்களாக நின்று ஏதோ பேசிக்கொள்வதை அவன் கண்டு காரணம் தெரியாமல் திகைத்து தன் இல்லத்துக்குள் நுழைந்தான். அங்கு அவன் வேலைக்காரர்கள் இருவரும் அடிக்கடி கூடி ஏதோ ரகசியமாக ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். இதை கண்டு ராமனின் மனதில் சந்தேகமேற்பட்டது. காரணம் அறிய ஒருவனை அழைத்தான். டேய், உண்மையைச் சொல். ஏன் எல்லோரும் கூடி கூடி பேசுறீங்க? ஏதாவது திட்டமா? பயந்த வேலைக்காரன் நடுங்கியபடி, ஒரு வியாபாரி வந்திருக்கிறார். அவர் வைத்திருக்கும் பொருளின் எடையை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லையாம் என்றான். அவன் சொல்லியதும் ராமனின் கண்கள் கூர்மையாயின. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் சபையிலும் இதே குழப்பமே. வியாபாரியின் சவாலுக்கு தீர்வு காண முடியவில்லை. ராமன் சபைக்குச் சென்றதும் மன்னர் கேட்டார், ராமா, இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு தீர்வு காண வேண்டும். வியாபாரி கர்வத்துடன் முன்வந்து, என் பொருளின் எடையை சொல்ல முடிந்தால் எடைக்கு எடை பொன் தருவேன், இல்லையெனில் நீ என் அடிமை என்று பெருமிதத்துடன் சொன்னான். ராமன் அமைதியாக, சரி, எந்த பொருளின் எடை என்று கேட்டான். வியாபாரி கள்ளச்சேன்புடன், வீதியில் நிற்கும் என் யானையின் எடை என்றான். சபையே அதிர்ந்தது. யானையை எந்த தராசில் எடை போடுவது? என்ன செய்யலாம்? ராமன் ஒரு நாள் அவகாசம் கேட்டான். இரவு தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அவனுக்கு தோன்றியது. அடுத்த நாள் மன்னர், மக்கள், வியாபாரி அனைவரும் கூடியிருந்தனர். பெரிய படகில் யானையை ஏற்ற சொன்னான். படகு நீரில் அமிழ்ந்து கொள்ள நீர்மட்டத்தை குறித்து கொண்டான். பிறகு மரக்கட்டைகளை படகில் ஏற்றி மீண்டும் அமிழ்ந்த நீர்மட்டத்தையும் அளந்தான். அரசே, இதில்தான் தீர்வு என்றான் ராமன். இந்த கட்டைகளின் எடையை சேர்த்தால் யானையின் எடை கிடைக்கும். தலை குனிந்து தோல்வியை ஒப்புக்கொண்டான். நான் ஜெயித்தால் எதை தருவீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் வியாபாரியே என்று கேட்டான். பயந்து நின்ற வியாபாரி, எடைக்கு எடை பொன் என்றான். ராமன் பதுங்கிய சிரிப்புடன், ஆனால் எடையை பார்த்து சொன்னவரின் எடைக்கா அல்லது யானையின் எடைக்கா என்றான். இதை கேட்டவுடன் வியாபாரி அஞ்சு பீரிட்டவனாய் மயங்கி விழுந்தான். மன்னர் கோபத்துடன், இத்தனை நாடுகளில் மக்களை அடிமைப்படுத்தியவனுக்கு இதுதான் பொருத்தமான தண்டனை என்று கூறி அவனை சிறையில் அடைக்க கட்டளையிட்டார். பின்னர் ராமனை நோக்கி ஒரு பெரிய பொக்கிஷப் பெட்டி நிரம்பிய பொன்னை கொடுத்து வாழ்த்தினார்.
அந்த நாளில் மக்கள் அனைவரும் உற்சாகமாக குரல் கொடுத்தனர். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. தென்னாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து அனைவரும் பெருமையுடன் பாராட்டினர்.